99 வயசு ஆகுது எனக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியங்களை சொன்னதை சொல்கிறேன். வீடு பிரச்சனை, கணவன் மேலே பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பாம்பு கடி, தேல் கடி எதாக இருந்தாலும் மஞ்சள் குடிச்சார். அவர் அந்த சித்தர் பல ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு இங்கே இருந்தார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அழகுமுத்து ஐயனார் கோயிலோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட ஹிஸ்டரியை ஒரு 99 வயசு முதியவர் தான் சொல்லியிருக்காரு. பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த அழகுமுத்து ஐயனார் கோயிலில் என்ன ஸ்பெஷலாக, நம்ம என்ன வேண்டுதல் வச்சு நினச்சி சீட்டு எழுதி கட்டணும்னா நம்மளுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக அங்கே நிறைவேறும். சீட்டு எழுதி கட்டி 3 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நிறைவேறும்னு சொல்கிறாங்க. இந்த முதியவர் தான் அங்கே இருக்காரு. ரொம்ப வருஷமாக 99 வயசு ஆகுது இவருக்கு. இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அருள்மிகு அழகுமுத்து ஐயனார் வரலாறு. கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமம் பெரியேரிக்கரையில் அமர்ந்திருக்கும் அழகுமுத்து ஐயனார் வரலாறு. பல 300 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆலயம் உற்பத்தியானது. எப்படின்னா, ஒரு சித்தர் ஆலமரத்துங்கீழே ஜபம் செஞ்சிருந்தார். ஆலமரத்துங்கீழே ஜபம் செய்யணும். 3 செங்கல் வச்சு பூஜை பண்ணின்னு ஏரிக்காலில் குளிக்க வேண்டியது, ஆலமரத்துங்கிறது உட்கார வேண்டியது. 3 பூஜை வச்சு உட்காந்துருக்கும் போது அவர் சாமியார் வந்துகிறாருன்னு சொல்லிட்டு அவரை எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. அவர் எலுமிச்சை மழை விபதி தான் கொடுப்பார். அவங்க வீட்டில் குடும்ப செலவில் குட்டங்குறை, வீடு பிரச்சனை, கணவன் மேலே பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பாம்பு கடி, தேல் கடி எதாக இருந்தாலும் மஞ்சள் குடிச்சார். அவர் அந்த சித்தர் பல ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு இங்கே இருந்தார். இப்படி சில நாள் சொல்லியிருக்கும் போது கிராம மக்கள்லாம் அவரை வணங்கிட்டு போயிடுவாங்க. சில காலம் ஆலமரத்திலே இருந்து கொஞ்ச நாள் சென்று அவரை ஜனங்க நிறைய பேர் தொடங்கினாங்க. அவர் ரொம்ப ஜனஸ் வந்துருந்தாங்க பிரச்சனை சொல்லிட்டு அங்கே ஆலமரத்திலே ஒரு கிணறு, அந்த கிணத்துல ஜனசித்தர் இறங்கிட்டார். அதுதான் இந்த கோயில். கல் சிலை கிடையாது, சித்தர் சிலை தான். மேலே 3 செங்கல், இப்போ அந்த செங்கல் அப்படியே என்ன பண்ணாங்க, சித்தர் வச்சிருந்த சிலையை நேர சாமி ஆக்கி வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு கிராம மக்கள் அந்த 3 செங்கல்ல வச்சு அழகுமுத்து ஐயனாருன்னு கும்பிட்டு வந்தாங்க. அவர் பேர் அழகுமுத்து. அவர் கும்பிட்டு வந்த தெய்வம் அழகுமுத்து ஐயனார். பல நாள் பாலம் கடந்து போகவே 100 வருஷம் 200 வருஷம், இப்போ 300 வருஷம் ஆகிப்போச்சு. எனக்கு 99 வயசு ஆகுது எனக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியங்களை சொன்னதை சொல்கிறேன். அப்போதே கிராம மக்கள் வாரம் விளக்கு எண்ணெய் போடவோ, அதுக்கு தண்ணி ஊற்றத்துக்கோ ஒரு பூசாலி இந்த ஊரில் இருந்தனால குள்ளவண்டு பூசாலி, பெரிய தம்பி பூசாலி, அப்புறம் அழக பூசாலி, அவங்க மகன் 4ஆவது தலைவர் படிச்சிருந்தாங்க. பூசாலி 3 பூசாலி இப்போ 3 கோயில் மாறி வருவாங்க. அப்படி வர காலத்தில் சிலை கிடையாது. விளக்கு எண்ணெய் நிர்வாகம் பண்ணுறதுக்கு இடையஞ்சாவடி அண்ணாசாமி கவர்னர் மாதம் ₹1 எண்ணெய் விளக்கு ஏற்றி கொடுத்துக்கிறார். இது 200 வருஷத்துக்கு முந்தைய. அவர் 1919 நாலாவது ஜனங்க வரி போட்டு சாமிக்கு பெராத்தம் சேர்த்து கடா வெட்டுறது, பொங்கல் எடுத்து திருவிழா செஞ்சு ஆரம்பித்தாங்க வரி போட்டு. இப்படி சில காலம் இப்போ 50 வருஷம் ஆகிப்போச்சு. இது அரசாங்கத்தின் நிர்வாகம் ஆகிப்போச்சு. அரசாங்கத்தின் பொறுப்பில் வந்திருப்பார். கோயில் நிர்வாகம் ரொம்ப விமர்சையாக நடக்குது. அப்புறம் சில பேர் வாகனம் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த நல்ல தர்மகர்த்தாக்கள், கிராம மக்கள் நிலம் வாங்கி, சில பேர் பொது நிலம் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த தென்னம்பாக்கம் மாவட்டத்தில் அழகு கோயில் சுத்தப்பட்டு ஜனங்கள்லாம் நிறையா வருவாங்க. 1919 இந்த கோயிலை சம்பத்தவர்களால் பழைய பிரச்சனை நீக்கிட்டு புதுசாக பொதுவுடன் கோயில், மண்டபம், தலைவரிசை எல்லாம் நிர்வாகம் பண்ணிடுறாங்க. இப்போ கோயில் நிர்வாகம் ரொம்ப விமர்சையாக நடக்குது. வெளியிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. திருமணம், குழந்தை பாக்கியம்,
கல்யாணம், கோர்ட்டு கட்சி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க பெராத்தனை எழுதி சீட்டு எழுதி கட்டுவாங்க. அந்த நாள்லேயும் சீட்டு எழுதி உண்டு பரவாயில்ல. இப்போ பொம்மை செய்து வைக்கிறாங்க. அவங்க கோரிக்கை நிறைவேற்ற போகிறாங்க. எந்த ஒரு குறையாக இருந்தாலும் இந்த ஐயனார் கோயிலில் ரொம்ப கடைகளில் ஜெயமாதியில் வராங்க. நீங்களும் வந்து சாமி வந்து தரிசனம் பண்ணி கும்பிட்டும் போகலாம். இதுக்கு திருவிழா வந்து சித்திரை மாதம் முதல் திங்கள் திருவிழா. வார திங்களில் ஜனங்க அதிகமாக வருவாங்க, மற்ற நாள்லேயும் வருவாங்க. நான் இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்து எங்கள் அப்பா பேர் மாணிக்க கவுண்டரு, எங்கள் தாத்தா நாராயணசாமி கவுண்டரு, என் பேர் கோதண்டபாணி கவுண்டரு. வயசு 98 முடிஞ்சு போச்சு. 99 ஆரம்பம். அதில் இந்த கோயில் வரலாறு எனக்கு தெரிஞ்சதில்லை. இந்த வர சொல்லிட்டேங்க. இங்கே நான் வயசானவர், நான் ஒருத்தர் தான். இருக்கிற பேர பிள்ளையோ இருக்காங்க. பூசாரி அப்போ 3 பூசாரி வருவாங்க, மாறி வருவாங்க. குமார் பூசாரி, ராமலிங்க பூசாரி, விஜய் பூசாரி இப்போ சென்னை நிர்வாகம் பண்ணுறாங்க. வேண்டதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. ஊர் பேர் வில்லியனூர். இந்த மாதிரி தான் உங்களோட வேண்டுதல்களை அந்த சீட்டில் எழுதி ஐயனாரோட கையில் கட்டுவாங்க. வில்லியனூர், காவேரி நகர். ஆவே நகர். என்ன வேண்டுதல்? ஐயனுக்கு திருமணம் சீக்கிரமா கோரிக்கை. சீட்டு எழுதி கட்டிட்டு போன பிறகு இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அப்புறம் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது நிறைவேறுச்சுன்னா அந்த வடிவத்தில் பொம்மைகளை செய்து ஐயனாருக்கு படையல் போட்டு வைப்பாங்க. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ஆண்டு பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த குதிரை தான் இருந்திருக்கு இந்த கோயில் உருவான போது. அதை இன்னுமே அழகாக பராமரித்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ சிலைகள் இருக்குன்னு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிலைகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த பொம்மைகள் எல்லாமே அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் இதை இங்கே கொண்டு வந்து சாத்துவாங்க. கோயில் சுற்றிலுமே இந்த மாதிரி நிறைய பொம்மைகள்னு நீங்கள் பார்க்கலாம். போனீங்கன்னா லட்சக்கணக்கான பேரோட வேண்டுதல்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நிறைவேறிருக்கு. அதனால் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு எழுதி கட்டுங்க.
உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் இந்த பொம்மைகள்லாம் எப்படி நாங்கள் செய்து கொண்டு வரதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கவே உங்களுக்கு பொம்மைகள் செய்கிறாங்க கோயிலே. அதனால் இங்கே உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் என்ன வச்சிங்களோ அதற்கு தகுந்தாற் போல் இங்கே சிலைகள் செய்து அவங்களே தருவாங்க. அதை நீங்கள் வச்சு ஐயனாருக்கு முறைப்படி நீங்கள் நேர்த்தி கடனை செலுத்தலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அழகுமுத்து ஐயனார் கோயில். இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.